எல்லோருக்கும் வணக்கம். இது எஸ்கே மல்டிபிளின் நினைத்தாலே இணைக்கும். நம்ம எஸ்கே மல்டிபிள் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத சந்தோஷமான துக்கமான நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு நிகழ்வு தான் இது. ஆனா இதை துக்கமா எடுத்துக்க முடியாது, ஒரு தியாகமா எடுத்துக்கலாம். ஒரு நண்பர், அவர் குவைத்தில் வேலை பார்க்குறாரு. என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, என்னுடைய பேர் ராஜா, நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவன், நான் ஒரு பட்டதாரி இளைஞன், வீட்டில் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு நண்பர் மூலியமாக இங்கே கம்பெனி வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கடன் வாங்கி தான் படிப்பெல்லாம் முடித்தேன். படிப்பை முடிச்சுட்டு இன்னும் கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன். ஆனால் நான் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு. இங்கே இறங்கும் பொழுது நான் வந்த கம்பெனி விசா இல்லாது, அது ஒரு வீட்டு விசா. வீட்டு விசாவாக இருந்தால் கூட என்ன வேலை அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆடுகளை பராமரிக்கிற வேலை. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வெயில், இந்த காற்று, இந்த ஆட்டுடைய வாசம், இதெல்லாம் எனக்கு புதுமையாக இருந்துச்சு. ஊர்லேயே பேசாம விவசாயம் பண்ணி பிழைச்சிருக்கலாம், நம்ம தப்பா ஒரு முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு அந்த நிமிஷம் ஃபீல் பண்ணேன். ஆனா வாங்கின கடனுக்கெல்லாம் வட்டி கட்டணுமே, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, கட்டி கொடுக்க வேண்டிய வயசுல தங்கச்சி இருக்கா, இவங்க எல்லோருடைய வாழ்க்கையும் என்ன சார்ந்துதான் இருக்கு. ஸோ நான் இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு முடிவு பண்ணேன். கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் நான் உயிரோட இருப்பேனானே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன். காலங்கள் போக போக இந்த வாழ்க்கை எனக்கு பழக ஆரம்பிச்சது. மொழி தெரியல, கடைசி வரைக்கும் மொழியை நான் கற்றுக்கணும்னு விரும்பல. ஏன்னா என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கு இந்த பாலைவனம். ஆனால் இதில் எல்லாம் ஒரு ஆறுதலாக இருந்தது என் கூடவே இருக்கிற இந்த ஆடுகள் தான். ஆனால் அதுலேயும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி மாதம் மறக்காமல் சம்பளத்தை கொடுத்துட்டு எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. நல்ல மனிதர் தான், அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவர் சொல்லி தான் எடுத்திருக்காரு எனக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் வேணும்னு. எனக்கு விசா கொடுத்த என்னுடைய நண்பன் தான் என்கிட்ட போய் சொல்லிட்டான். நான் அதை நம்பி தான் வந்தேன். அதுக்கப்புறம் அவனை தொடர்பு கொள்ள நிறைய முயற்சி பண்ணேன். அப்போ கிடைக்கல. அன்றைய காலகட்டத்தில், அதாவது அவர் சொன்னது 96 97 அந்த மாதிரி. அந்த காலகட்டத்தில் இன்டர்நெட் இணையதளம்லாம் கிடையாது. அப்போ யாரையும் இப்படி ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியல, என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்ல முடியல. காலங்கள் போக போக எனக்கு இது பழகிருச்சு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் பாலைவனத்திலேயே ஆடுகள் கூட பயணிச்சேன். இந்த 10 வருஷம் சம்பாரிச்சு எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது நான் இங்கே பாலைவனத்தில் ஆடு மேய்க்கிறேன். எங்கள் ஊர்லேயும் தெரியாது. நான் 4 வருஷத்துக்கு ஒரு டைம், 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஊருக்கு போவேன். அப்படி போகும்பொழுது எல்லாருக்கும் தேவையானதை வாங்கிட்டு போவேன். எனக்குன்னு எதுவும் அன்றைய காலகட்டத்தில், அதாவது அவர் சொன்னது 96 97 அந்த மாதிரி. அந்த காலகட்டத்தில் இன்டர்நெட் இணையதளம்லாம் கிடையாது. அப்போ யாரையும் இப்படி ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியல, என்னுடைய நிலைமையை எடுத்து சொல்ல முடியல. காலங்கள் போக போக எனக்கு இது பழகிருச்சு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் பாலைவனத்திலேயே ஆடுகள் கூட பயணிச்சேன். இந்த 10 வருஷம் சம்பாரிச்சு எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது நான் இங்கே பாலைவனத்தில் ஆடு மேய்க்கிறேன். எங்கள் ஊர்லேயும் தெரியாது. நான் 4 வருஷத்துக்கு ஒரு டைம், 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஊருக்கு போவேன். அப்படி போகும்பொழுது எல்லாருக்கும் தேவையானதை வாங்கிட்டு போவேன். எனக்குன்னு நான் எதுவும் வாங்கிக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கள் குடும்பத்துக்காக தானே அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு கஷ்டமெல்லாம் தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு நான் ஒரு 10 வருஷம் என்னுடைய வாழ்க்கையை கடந்தேன். வெளிநாட்டு வாழ்க்கை பெரிய வேதனை, அதை நான் எடுத்து சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொன்னாலும் கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. சீக்கிரமாக சம்பாதிக்கணும், பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி ஏமாந்து போய் பல பேரை நான் பார்த்துருக்கேன். இனிமேலாவது வர ஜென்ரேஷன் அந்த மாதிரி எல்லாம் ஏமாந்து போகாமல் ரொம்ப தெளிவாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொன்னார். அவர் குறிப்பாக ஒரு விஷயத்த சொன்னார். பாலைவனத்தில் வேலை பார்த்த அந்த 10 வருஷத்தில், அதாவது இறுதி 2 ஆண்டுகளுக்கு முன், அந்த பாலைவனத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வண்டு மாதிரி ஏதோ ஒரு காலை கிடைச்சிருக்கு. சாதாரணமாக தான் எடுத்திருக்காரு ஆரம்பத்தில். நாட்கள் போக போக அந்த காலுடைய தோற்றம் மாற ஆரம்பிச்சிருக்கு, வீக்கமாக இருந்திருக்கு, அப்புறம் புண்ணாயிருக்கு, அப்புறம் ரொம்ப பாதிப்பு இருந்திருக்கு. மருத்துவமனைக்கெல்லாம் போயிருக்காங்க, நிறைய மருத்துவ உதவியும் பார்த்துருக்காங்க. இறுதியாக
அவருடைய கால் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன். இப்போ என்னுடைய ஒரு கால் மருத்துவமனையிலிருந்து அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்திருக்காங்க. அது அப்போ தெரியல. இப்போ கேட்டால் சுகர் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பூச்சி கடிச்சதா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கெல்லாம் விடை தேட விரும்பல பிரதர். நான் உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்தேன். என் மனசில் இந்த வேதனை இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது நான் வெளிநாட்டில் ஆடி வச்சேன்னு. அதை நீங்களாவது தெரிஞ்சுக்கோங்க. இனி வரும் காலங்களில் என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இந்த கதையை நான் கேட்கும் பொழுது சமீபத்தில் வெளிவந்த ஆடு ஜீவிதம் படத்தில் வந்த ஸ்டோரி மாதிரியே இருந்துச்சு. நான் நினச்சேன், நமக்கு தெரிஞ்சது ஒரு கதை, தெரியாதது பல கதை. இப்படி எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சொல்லவே முடியாத சோகம் நிறைய இருக்குல்ல. அப்படி உங்களால் சொல்லவே முடியலை, ஆனால் யாருக்கிட்டையாவது பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற சோக கதையாக இருக்கட்டும், உங்களுடைய சந்தோஷமான நிகழ்வுகளாக இருக்கட்டும், மறக்காமல் எஸ்கே மல்டிபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை. அது போக நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை எஸ்கே மல்டிபிள் இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். இது எஸ்கே மல்டிபிளின் நினைத்தாலே இனிக்கும். நன்றி, வணக்கம்.